ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை சிந்தனை திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பு. ஆண்டவர் இயேசுவினுடைய முன்னோடியாக ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்ய வந்த திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு 3 நிலைகளில், தளங்களில் அது பயணிக்கிறது. ஒன்று, ஒரு மகிழ்ச்சியான சூழல். அந்த குடும்பத்திலே இவருடைய பிறப்பினுடைய தன்மைகள் மகிழ்ச்சியை தருகிறது. இரண்டாவது, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு வகையான தெளிவற்ற நிலையை அங்கு ஏற்படுத்துகிறது. மூன்றாவது தளத்திலே ஒரு வியப்பை தருகிறது. இந்த 3 சொல்லாடல்கள் அவருடைய பிறப்பை மையப்படுத்தி, இந்த நிகழ்வை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சி, வயது முதிர்ந்த நிலையில் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட எலிசபெத்து இப்போது குழந்தையை பெற்றெடுக்க வருகிறார். எனவே உற்றார் உறவினர்கள் எல்லோரும் அந்த மலைநாட்டு பகுதியிலே கூடுகிறார்கள். பேறு காலம் நெருங்கி வருகிறது. மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறார்கள். இது அந்த முதல் மகிழ்ச்சிக்கான தன்மையை அங்கு அதன் கூறுகளை சொல்லுகிறது. உறவினர்கள் எல்லாம் கூடினார்கள். அவர்கள் காத்திருந்தார்கள். இந்த குழந்தையுடைய பிறப்புக்காக ஏங்கி மகிழ்ச்சியோடு ஆவலாக இருந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் நமக்கு அது முன்வைக்கிறது. இரண்டாவது, பிறந்த குழந்தைக்கு என்ன பெயரிடுவது என்ற ஒரு குழப்பம் அங்கு நிகழ்கிறது. எனவே ஒரு தெளிவற்ற நிலையை அவருடைய பிறப்பின் செய்தியின் இரண்டாவது தளம் பதிவு செய்கிறது. சக்கரியா என்ற தந்தையின் பெயரை இடுவது என்று அவர்களுக்குள் ஒரு உரையாடல். அங்கு ஒரு எழுது பலகையை கேட்டு வாங்கி அதில் யோவான் என்று எழுதுகிறார் சக்கரியா. இந்த ஒரு குழப்பச் சூழலில் ஏன் அவருக்கு யோவான் என்ற பெயரிடப்பட்டது என்று அவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி. ஆனால் சக்கரியாவுக்கு நன்றாகவே தெரியும், இவருக்கு யோவான் என பெயரிடுவீர் என்ற உரையாடல் தேவாலயத்தினுடைய புனிதமிகு பகுதியிலே தூதர் வழியாக அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதை அவர் இப்போது நினைவு கூறுகிறார். எனவே யோவான் என்று இவருக்கு பெயரிடுங்கள் என்று எழுதுகிறார். மூன்றாவது பகுதி மிகப்பெரிய வியப்பை தருகிறது. ஏனென்றால் இவருடைய பெயர் எழுதப்பட்டு யோவான் என்று உச்சரிக்கின்ற போது அவருக்கு நா கட்டவிழ்கிறது. அவர் தெளிவாக பேசுகிறார். இத்தனை நாட்களாக எலிசபெத்தினுடைய பேறுகாலம் வரையும், கற்ப நாளிலிருந்து பேறுகாலம் வரையும் வாய் பேச முடியாதவராக இருந்த சக்கரியா இப்போது நா கட்டவிழ்ந்து பேசுகிறார். எனவே வியப்பை உண்டு பண்ணுகிறது அந்த உறவினர்கள் மத்தியிலே. இந்த குழந்தை கடவுளின் அருளை பெற்றிருக்கிறது, இது எத்தகைய குழந்தையாக இருக்குமோ என்ற ஒரு வியப்பை தருவதாக உறவினர்கள் எல்லாம் மெய்சிலிர்த்து நிற்பதாக இதை லூக்கா பதிவு செய்கிறார். ஒவ்வொருடைய குழந்தையும் இந்த மண்ணிலே பிறக்கின்ற போது இந்த தன்மைகளை கடந்து வருகிறது. ஒரு மகிழ்ச்சி, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆர்ப்பரிப்பு. இந்த குழந்தை எப்போது பிறக்கும், எப்படிப்பட்ட நிலையில் பிறக்கும், யார் சாயலில் பிறக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதன் பிறகு இந்த குழந்தைக்கு என்ன பெயரிடுவது என்ற ஒரு ஆலோசனை. இறுதியிலே இந்த குழந்தை வல்ல செயல்களை காணுகின்ற போது, இந்த குழந்தையினுடைய தன்மைகளை உணர்கின்ற போது இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையாக வளருமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பை நமக்கு முன்வைக்கிறது. இது ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் நாம் சந்திக்கக்கூடிய, நாம் காணக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும், இந்த கதாபாத்திரம் திருமுழுக்கு யோவான் என்பவர் பிறகு ஒரு நாளில் இவர் திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கருவியாக மாறுகிறார். கிறிஸ்துவுக்கே திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே இவர் திருமுழுக்கு யோவானாக மாறுகிறார். கிறிஸ்துவின் முன்னோடியாக வழியை ஆயத்தப்படுத்த வர இருக்கிறவர் என்ற பேரும் உண்மைகளையெல்லாம் இந்த கடவுளின் மீட்பு திட்டத்தினுடைய கருவிகளிலே, பேராளுமைகள் பங்கெடுக்கக்கூடிய செயல்பாடுகளிலே திருமுழுக்கு யோவானை முன்னிறுத்தி இந்த நிகழ்வுகளெல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த செய்தி இன்னுமாக நமக்கு ஆழமாக உள்மனதில் ஏற்படட்டும். திருமுழுக்கு யோவானைப் போல நாமும் வழியை ஆயத்தம் செய்து கிறிஸ்துவை வரவேற்க இந்த நாளிலே இறை சிந்தனையிலே ஆழப்படுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.